அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது சந்திர பகவான் இடப்பெயர்ச்சி மாட்டப் போகும் ராசிகள் யார் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஜோதிட சாஸ்திரத்தில் சந்திர பகவான் மிகவும் முக்கியமான கிரகமாக செயல்படுகிறார். சந்திரன் தான் மனோகாரகன். சந்திரன் தான் நம்முடைய தாய் மற்றும் நம்முடைய மனநிலையை குறிக்கக்கூடிய கிரகமாக அமைகிறார். ஜாதகத்தில் சந்திரனின் நிலை சரியாக இருந்தால் மிகவும் புத்திசாலியாக அந்த மனிதன் இருப்பான். மேலும் சந்திரன் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவருடைய இடத்தை மாற்றிக்கொள்கிறார். அந்த வகையில் பிப்ரவரி முக்கியமாக 10ஆம் தேதி இரவு 1:11 சந்திரன் துலாம் ராசியிலிருந்து முக்கியமாக துலாம் ராசியிலிருந்து விலகி விருச்சிக ராசிக்கு சென்றார். சந்திரன் இந்த பயிற்சி ஒரு சில ராசிகளுக்கு மனக்கசப்புகளை கொடுக்க போகிறது. அந்த ராசிகள் யார் என்பதை நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக மேஷம் ராசி நண்பர்கள். மேஷ ராசியினருக்கு இந்த காலகட்டமானது அவர்களுக்கு மன ரீதியாக நிறைய குழப்பங்கள் சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. குறிப்பாக அவர்களுக்கு மனப்பதட்டம், தேவையில்லாத கோபங்கள் வரக்கூடும். பொருளாதார ரீதியாக இவர்கள் மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டும். தவறான எந்த முடிவுகளையும் இந்த காலகட்டத்தில் எடுப்பதை கண்டிப்பாக தவிர்த்து விட வேண்டும். குறிப்பாக மேச ராசியை சொன்னால் இவர்கள் அமைதியுடன் செயல்பட வேண்டும். மனப்பதட்டம் எதனால் வருகிறது என்றால் ஏதேனும் ஒரு செயலில், அதாவது சிலையோ மற்றும் பணியோ வேலையோ ஏதேனும் ஒரு வேலையில் செய்து கொண்டிருந்தால் அங்கே பணம் வருமா, இந்த மாதிரியான பதட்டம் ஏதேனும் நடந்து விடுமா, வீட்டில் ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்பட்டு விடுமா, இந்த மாதிரியான அலைச்சலில் இருப்பார்கள். பொதுவாக மேச ராசியினர் சுறுசுறுப்பு தன்மைக்கு பஞ்சமில்லாமல் இருப்பார். ஆகையால் எந்த ஒரு செயலையும் சற்று அதிகமாக செய்து கொண்டே அதிகமாக மனப்பதட்டம் அடைவார்கள். தேவையில்லாத நபர்கள் மீது, இவர்களுடைய வேகத்திற்கு அவர்கள் ஈடுகொடுக்காத நபர்கள் மீது தேவையில்லாத கோபங்கள் இவர்களுக்கு வரக்கூடுகிறது. முக்கியமாக பண ரீதியாக இவர்கள் மிகுந்த கவனத்துடன் செயல்பட்டார்கள் என்றாலேயே இவர்களால் அதிகமாக கடனில் மூழ்காமல் தப்பித்து வெளியே வர முடியும். குறிப்பாக இந்த சந்திர பயிற்சியினால் முக்கியமாக மேசம் ராசி நண்பர்கள் சற்று அமைதியுடனும் சற்று தெளிவுடன் செயல்படுவது நல்லதாகவே பார்க்கப்படுகிறது. இவ்வாறு இருந்தால் மட்டுமே அவர்களுக்கு நல்லதாகும். குறிப்பாக சந்திர பகவானை ஆபரணமாக இருந்திருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் விநாயகப் பெருமானை வணங்கி வந்தால் இவர்களுக்கு நல்லது நடக்கும். அடுத்ததாக மிதுனம் ராசி நண்பர்கள். மிதுனம் ராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டமானது அவர்களுக்கு மற்றும் எதிரிகளிடமிருந்து மிகுந்த கவனமாக செயல்பட வேண்டும். ஏனென்றால் இது உங்களுக்கான காலம் அல்ல, எதிரிகளுக்கான காலமாக இருக்கின்றன. குறிப்பாக பணி ரீதியாக ஒரு சிறிய குழப்பங்கள், தடைகள் கண்டிப்பாக நீங்கள் சந்திப்பீர்கள். அதனால் சற்று எதை அடக்காவிட்டாலும் நாவை அடக்கி அமைதியுடன் செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் அமைதியுடன் செயல்பட வேண்டும். இதுவே உங்களுக்கான நாளாக மாறும். அரசியல் தொடர்பாக நிறைய பிரச்சனைகளை கண்டிப்பாக சந்திக்கக்கூடும். காய்ச்சல், சளி போன்ற உடல் ரீதியான தொந்தரவுகள் கண்டிப்பாக வரும். திடீர் செலவுகள் வரலாம். தாய் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. முக்கியமாக குடும்பத்தினருடன் அமைதியுடனும் மற்றும் எந்த ஒரு சண்டை சச்சரவு, வம்பு வழக்குகள், ஜாமீன் கையெழுத்துக்கள் இந்த மாதிரியான முக்கியமாக பெண்களை இந்த மணமகனுக்கு கொடுங்கள். நான் பார்த்து கொள்கிறேன், நான் பார்த்து சொல்கிறேன். இந்த மணமகன் நல்ல மணமகன், இந்த மகள் நல்ல மணமகள், இவனை கொடுக்கலாம். இந்த மாதிரியான செயல்களில் கண்டிப்பாக ஈடுபடாமல் அமைதியுடன் காத்து செயல்பட வேண்டும். எந்த ஜாமீன் கையெழுத்தோ பண பரிவர்த்தனைக்கான முன்னின்று பணம் வாங்கி கொடுப்பது இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட்டீர்கள் என்று சொன்னால் அவ்வளவு பணமும் காலியாகிவிடும். ஆகையால் சற்று அமைதியுடன் செயல்பட வேண்டும். அடுத்ததாக தனுசு ராசி நண்பர்கள். தனுசு ராசியினருக்கு இந்த காலகட்டமானது அவர்களுக்கு வேலைப்பளு அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக இல்லத்தில் எதிர்பாராத மனக்குழப்பங்களை கண்டிப்பாக சந்திக்க நேரிடும். ஆடம்பர செலவுகளால் பண சேமிப்புகள் கண்டிப்பாக கரைய அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது. பயணத்தின் போது உங்களுடைய பொருட்கள் மிகுந்தமாக எடுத்து செல்லுங்கள் என்றால் களவு போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. பிறரிடத்தில் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு செயலையும்
செய்யாதீர்கள். முக்கியமாக சளி, காய்ச்சல் அனைத்தும் உங்களுக்கு வரக்கூடும். அடுத்ததாக இந்த காலகட்டத்தில் கடன் வாங்குவதையோ கடன் கொடுப்பதையோ சற்று தவிர்த்துவிட்டு செயல்பட்டீர்கள் என்றால் சற்று அமைதியுடன் இருக்க வேண்டும். குறிப்பாக இந்த 3 ராசியினர் மாபெரும் பிரச்சனைகளை அனுபவிக்கப் போகிறார்கள். சந்திரன் இடப்பெயர்ச்சியால் சில ராசிகளுக்கு தங்களின் வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். அந்த ராசிகள் நாங்கள் கூறும் இந்த ராசியினர்கள்தான். ஆகவே அமைதியுடன் எந்த ஒரு செயலை செய்தாலும் சற்று அமைதியுடன் இருக்க வேண்டும். சந்திரன் ஒரு நல்ல மனோகாரகனாக செயல்படுகிறார். ஆகவே சந்திரன் நிலை சரியாக இல்லாத போது 12 ராசிகள் மீது உடல் மற்றும் நலம் அனைத்து நிதியில் பிரச்சனை ஏற்படுத்துதல் என்றால் ஏற்படும். குறிப்பாக இந்த சந்திரன் துலாம் ராசியிலிருந்து விலகி விருச்சிக ராசிக்கு நுழைகின்ற இந்த சமயத்தில் சந்திரன் இந்த பயிற்சியால் சில ராசிகளுக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும். முக்கியமாக நாங்கள் கூறியவாறு மேசராசி நண்பர்கள் சற்று சந்திரன் இந்த பயிற்சி மேசராசினருக்கு 8வது வீட்டில், அதாவது 8வது வீட்டில் இவ்வளவு பெரிய தொந்தரவுகளை ஏற்படுத்துகிறது. இதனால் வயிறு தொடர்பான நோய்கள் ஏற்படக்கூடும். எனவே ஜீரணிக்க கடினமான உணவுகளை தவிர்க்க வேண்டும். மேலும் நிதியை கவனமாக கையாள வேண்டும். ஏனெனில் சிறிது தவறுகள் கூட நிதி இழப்பை ஏற்படுத்தக்கூடும். முதலீடு சிந்தத்தை செய்வது அவசியமாகும். குறிப்பாக மிதுனம் ராசி நண்பர்கள் உங்கள் எதிரி ஸ்தானமான 6வது வீட்டில் சஞ்சரிப்பார். இதனால் எதிரியிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அலுவலக அரசியலில் இருந்து விலகி இருப்பது நல்லதாகும். அமைதியுடன் செயல்பட்டீர்கள் என்றால் உங்களுக்கான நாளாக இது இருக்கிறது. அடுத்ததாக தனுசம் ராசி நண்பர்கள் சந்திரன் தனுசு ராசியில் 12வது வீட்டில் பயிற்சி அடைவார். இதனால் வேலைபளு ஏற்பட்டு மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடும். குடும்ப உறுப்பினர்களுடன் தொடர்பு கொள்வது மன அழுத்தத்தை குறைக்கும். பயணத்தின் போது மதிப்புமிக்க பொருட்களை கவனமுடன் கையாள வேண்டும். கடன் வாங்கவோ அல்லது யாரிடம் கடன் கொடுக்கவோ வேண்டாம். ஆரோக்கியத்தை கண்டிப்பாக கவனித்துக் கொள்வது முக்கியமாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.